வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 1984 ஆண்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட சீக்கியர்களுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை. சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த மத்திய அரசு முடிவு. ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் கடுமையாகிறது தண்டனை. 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க சட்ட திருத்தம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் லியாண்டர் பயஸ் மார்டின் ஹிங்கிஸ் ஜோடி பட்டம் வென்றது. 14வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்று புதிய சாதனை. விரிவான செய்திகள். சீக்கிய கலவர வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து மீண்டும் விசாரணை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 1984 ஆண்டில் பிரதமர் இந்திரா காந்தி தனது சீக்கிய காவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சீக்கிய சமுதாயத்தினருக்கு எதிராக பயங்கர கலவரம் வெடித்தது. இதில் 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்துக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 30 ஆண்டுகளை கடந்த போதும் கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று பல்வேறு அமைப்புகளும் குரல் எழுப்பி வந்தன. மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து சீக்கியர் கலவரம் தொடர்பாக ஆராய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜி.பி. மாத்தூர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. சீக்கிய கலவர வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து புதிதாக விசாரணை நடத்த மாத்தூர் தலைமையிலான குழு பரிந்துரைத்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு அறிக்கையும் அளித்தது. இந்நிலையில் சீக்கிய அமைப்புகளைச் சேர்ந்த குழுவினர் டெல்லியில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து நீதிபதி மாத்தூர் குழு அளித்த பரிந்துரையை உடனடியாக ஏற்று சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். We have the delegation of Akaridal met the Honorable Home Minister and we thanked him for making Justice G.P. Mathur's commission, and we have told them that we have come to know from the sources that they have recommended the constitution of SIT. The Honorable Home Minister said that due to elections he will not be able to spell out anything, but he assured us that justice will be done, and you rest assured, and I think that speaks a lot for it, and we hope that within few days we will see the SIT in the 1984 cases. மாத்தூர் குழு பரிந்துரையின்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்குகளை விசாரணை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது டெல்லியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் சட்டசபை தேர்தல் முடிந்ததும் அறிவிப்பை வெளியிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு சிறை தண்டனையை அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை கவர்வதற்காக பணம் அல்லது மது, துணி, டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை அன்பளிப்பாக கொடுப்பது சமீப ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. ஓட்டு பெறுவதற்காக பணம், அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பவர்களுக்கு இந்திய தண்டனை சட்டத்தின்படி தற்போது அபராதமோ அல்லது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் உடனடியாக ஜாமீனில் வந்துவிட முடியும் என்பதால் தங்கு தடையின்றி வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக பணத்தையோ அல்லது பொருட்களையோ யாராவது பதுக்கி வைத்திருந்தாலும் வாரண்ட் இன்றி அந்த இடத்தை சோதனையிட முடியாத நிலையும் நீடிக்கிறது. தேர்தலில் லஞ்சத்தை தடுக்கும் வகையில் தண்டனையை கடுமையாக்க தேர்தல் கமிஷன் வலியுறுத்தி வந்தது. இது பற்றி ஆலோசித்த மத்திய உள்துறை அமைச்சகம் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பவர்களுக்கான சிறை தண்டனையை 2 ஆண்டாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. மேலும் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதை கடுமையான குற்றம் என்ற வரையறைக்குள் கொண்டு வரவும் உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர்களை பிடிவாரண்ட் இன்றி போலீசார் கைது செய்ய முடியும். இதற்கான வரைவு மசோதா தயாரிக்கப்பட்டதும் பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அதை தாக்கல் செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் லியாண்டர் பயஸ் மார்டினா ஹிங்கிஸ் ஜோடி பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்ன் நகரில் நடந்தது. ஞாயிறன்று கலப்பு இரட்டையர் பிரிவில் இறுதிப் போட்டி நடந்தது. இந்தியா மற்றும் சுவிட்சர்லாந்தின் லியாண்டர் பயஸ் மார்டினா ஹிங்கிஸ் ஜோடியும் கனடா மற்றும் பிரான்சின் டேனியல் நெஸ்டர் கிறிஸ்டினா ஜோடியும் மோதினர். முதல் செட்டில் நெஸ்டர் கிறிஸ்டினா ஜோடி சளைக்காமல் ஆடிய போதும் 6-4 என்ற கேம் கணக்கில் லியாண்டர் ஹிங்கிஸ் ஜோடி செட்டை கைப்பற்றியது. 2வது செட்டின் துவக்கத்தில் நெஸ்டர் கிறிஸ்டினா ஜோடி முன்னிலை பெற்ற போதும் சுதாரித்து ஆடிய லியாண்டர் ஹிங்கிஸ் ஜோடி 6-3 என்ற கணக்கில் கைப்பற்றி ஆஸ்திரேலியன் ஓபன் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றனர். 41 வயது நிரம்பிய லியாண்டர் பயஸ் மற்றும் 34 வயது நிரம்பிய மார்டினா ஹிங்கிஸ் இருவருக்குமே இது 14வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம். தரவரிசையில் 3வது ரேங்கில் இருந்த நெஸ்டர் கிறிஸ்டினாவை 7வது ரேங்கில் இருந்த பயஸ் ஹிங்கிஸ் ஜோடி வெறும் 62 நிமிடங்களில் வீழ்த்தியுள்ளனர்.
17ஆம் நூற்றாண்டின் பாரம்பரிய மிக்க தஞ்சாவூர் தட்டு என்றழைக்கப்படும் தஞ்சை கலை தட்டிற்கு உலகளவில் புவிசார் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையை ஆண்ட 2ஆம் சரபோஜி மன்னர் காலத்தில் 17ஆம் நூற்றாண்டில் கலை வேலைப்பாடுகள் கொண்ட தட்டுகள் வடிவமைக்கப்பட்டன. இன்றும் தஞ்சாவூர் தட்டு என்று அழைக்கப்படும் இந்த கலை தட்டுகள் பெருமை பெற்று திகழ்கிறது. தற்போது தஞ்சை கலை தட்டுக்கு புவிசார் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதன் மூலம் தஞ்சை கலை தட்டு உலகளவில் பிரபலமாவதுடன் இவர்களின் வாழ்க்கை தரம் உயர வாய்ப்புள்ளது. புவிசார் குறியீடு சான்றிதழ்களில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வாங்கியவர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்று சட்டத்தில் உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில் 215 சான்றிதழ்கள் புவிசார் குறியீடு பொருட்கள் கிடைத்துள்ளன. ஆனால் தஞ்சாவூர் கலைத்தட்டிற்கு அதிக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை இன்றைய தினம் வழங்கியிருக்கிறோம். தஞ்சாவூர் கலைத்தட்டு தனிப்பட்ட கலைஞர்களுக்கு கிடைத்துள்ளது. இவர்கள் மட்டும்தான் தஞ்சாவூர் கலைத்தட்டு என்ற பெயரை பயன்படுத்த முடியும். இதனால் ஏற்றுமதி பெருகும், வருமானம் உயரும். இதற்கான முயற்சிகள் மேற்கொண்ட அறிவுசார் சொத்துரிமை வழக்கறிஞர் சங்க தலைவர் சஞ்சய் காந்தி கலைத்தட்டு செய்யும் தஞ்சையைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களுக்கு புவிசார் குறியீடு சான்றிதழை வழங்கினார். வாணியம்பாடி அருகே அறுந்து விழுந்த மின்சார வயரை மிதித்த பள்ளி மாணவி பலியானார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள கொடையாஞ்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி மலர்கொடி. இவரது மகள் ஞானசௌந்தரி அம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி முடித்துவிட்டு சேவியர் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு வழியாக ஞானசௌந்தரி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அங்கு அருந்து விழுந்து கிடந்த மின்சார வயரை கவனிக்காமல் மிதித்ததால் மாணவி ஞானசௌந்தரி சம்பவ இடத்திலேயே பலியானார். ஆடு மேய்க்கு போக சொல்ல அவங்க அம்மா மேய்ச்சிருந்தாங்க. மேய்ச்சி வரும்போது நீ சாப்பாடு போமா அப்படின்னு சொல்ல சாவி கொடுத்து பாப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போனது. அதுக்கு பின்னாடி போய் கரண்ட் அங்கே கயிறு அழுந்து உந்த இடத்துல வந்து தெரியாத போய் கரண்ட் கம்பியை பட்டு அதுக்கு பின்னாடி இது குறித்து தகவல் அறிந்த அம்பலூர் காவல்துறையினர் ஞானசௌந்தரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணை நடந்து வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி மத்திய அரசுக்கு இணையாக ஊதியம் வழங்க கோரியும், சட்டசபை தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்கம் சார்பில் ஞாயிறன்று சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. ஊதிய குறைத்தீர்க்கும் கமிஷனுக்கு எங்களுடைய பிரச்சனையை மாற்றம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சட்டம் இல்லாமல் தமிழகத்திலே சிபிஎஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 19/9/2013 ஆண்டுதான் இந்திய அரசினுடைய இதழிலே சிபிஎஸ் சட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் 2003 ஆண்டிலே இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்று அந்த திட்டத்தில் பிடித்தம் செய்கின்ற பணம் எங்கு செல்கிறது? அதில் செலுத்துகின்ற பணம் மரணம் அடைந்தவர்களுக்கு இன்று ₹1 கூட திருப்ப கொடுக்கவில்லை. ஓய்வு பெற்றவர்களுக்கு ₹1 கூட ஓய்வூதியம் கொடுக்கவில்லை. இதையெல்லாம் வாபஸ் பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கையுமே சட்டமன்ற தேர்தலில் 2011 ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. எனவே தேர்தல் வாக்குறுதிப்படியும் நீதிமன்ற உத்தரவுப்படியும் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்று கோரி இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளோம். உண்ணாவிரத போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். பொதுமக்களிடம் இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிகமானோர் இரத்த தானத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக கோவையில் தன்னார்வ அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தினமலர் ஸ்பான்சர் செய்த இந்த போட்டியை நடிகர் கார்த்தி துவக்கி வைத்தார். நடத்துற ஒரு பெரிய மாரத்தான், மினி மாரத்தான் பேர் தான் இருக்கு. 8 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். மார்னிங் 6 மணிக்கு வந்திருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். இவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிளட் டொனேஷன். இன்னைக்கு வந்து டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிளட் ரொம்ப தேவைப்படுது. பிளட் டொனேஷனும் டோனர்ஸ், ரெடியான டோனர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. அந்த டேட்டா வைஸ் ஆல்ரெடி இவங்க பண்ணியிருக்காங்க வைஸ்மென்ஸ் கிளப்ல. பட் இன்னும் பெருசு பண்ண வேண்டியது தேவை இருக்கு. அந்த பிளட் டொனேஷன் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய மேரத்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவினாசி சாலை சிஐடி அருகே துவங்கி காலப்பட்டி வழியாக கொடிசியா வளாகத்தில் நிறைவடைந்த இப்போட்டியில் கோவையின் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முதல் 3 இடம் பிடித்த வெற்றியாளர்களுக்கு முறையே 10,000, 5,000, ₹2,000 ரொக்கப்பணம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அகத்தீஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில்
ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வர சுவாமி ஆலயம் பழமை வாய்ந்தது. இவ்வாலயம் வழிபாடின்றி இருந்தது. இதன் பழமையும் பெருமையையும் எடுத்துரைக்கும் வகையில் ஆலயத்தை சீரமைக்க பக்தர்கள் முடிவு செய்தனர். திருநள்ளாறு மக்களும் இவர்களுடன் சேர்ந்து ஆலய வளாகத்தை சீரமைத்து தினமும் பூஜைகள், சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். தை மாதம் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ அகத்தீஸ்வர சுவாமி சன்னதியில் திருவிளக்கு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் மகளிர் சக்தி என்ற தலைப்பில் வரைந்து காட்சிப்படுத்தியுள்ள ஓவியங்கள் பலரையும் கவர்ந்துள்ளது. மகளிர் சக்தி என்ற பெயரில் கல்லூரி மாணவி மெலிண்டா என்பவர் வரைந்துள்ள ஓவியங்கள் கோவையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பெண்களையும் சமூக பிரச்சினைகளையும் மையப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் பெண்களுக்கு நிகழும் கொடுமைகள் மற்றும் அவர்களுக்கு எதிரான பிரச்சினைகள் குறித்தும் பெண்கள் சந்திக்கும் தடைகள் குறித்தும் சித்தரித்திருப்பதாக மெலிண்டா தெரிவித்தார். 12 இயர்ஸ் ஆரம்பிச்ச இந்த ஒர்க் எல்லாம் 2 இயர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா சும்மா கிரிக்கெட் இருப்பேன், அப்படிதான் பண்றேன். இப்பதான் 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நான் பெயிண்டிங் ஆரம்பிச்சேன். நான் அக்ரிலிக் டெக்னிக், அப்புறம் வாட்டர் கலர், அப்புறம் ஆயில் பெயிண்டிங் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ புதுசா நான் நைஃப் பெயிண்டிங் ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்னு புதுசா. அப்புறம் என்னோட இது ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷனால என்னோட ஃபர்ஸ்ட் தீம் விமன் எம்பவர்மெண்ட், பெண்களின் விடுதலை தான் என்னோட தீம் எடுத்திருக்கேன். அந்த தீம் படி தான் நான் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்கேன். இந்த கண்காட்சியில் ஆயில் பெயிண்டிங், லேயரிங், கலரிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங், பென்சில் ஷேடிங், வாட்டர் கலர் போன்ற பலவிதமான பெயிண்டிங்குகள் இடம்பெற்றுள்ளன. டிஜிட்டல் உலகமாக மாறிவரும் நிலையில் இதுபோன்ற ஓவியக்கலை அழிந்துவிடக் கூடாது என்பதும் தனது நோக்கம் என்று மெலிண்டா தெரிவித்தார். ஞாயிறன்று விடுமுறை தினம் என்பதால் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 21,320 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,665 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய்க்கு விற்பனையானது. மார்வெள்ளியின் விலை 38,360 ரூபாயாக இருந்தது. தமிழர்களின் பாரம்பரிய நாட்டுப்புற பழந்தமிழ் இசையான பறை இசையினை அழிவிலிருந்து மீட்கும் முயற்சியில் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் களம் இறங்கியுள்ளனர். மனித உணர்வுகளின் நிலைகள் மற்றும் பரிமாணங்களை இசையின் வழியாக வெளிப்படுத்துவது தமிழர்களின் இயல்பு. தமிழர்களின் நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான பறையாட்டம் என்ற தப்பாட்டம் கற்காலத்தில் தகவல் தொடர்பு சாதனமாகவும் பரப்புரை கருவியாகவும் இருந்தது. பழந்தமிழரின் ஆதி இசை கருவியான பறை இசை காலப்போக்கில் இறப்பு நிகழ்ச்சிகளுக்குள் சுருங்கிவிட்டது காலத்தின் வேதனை. இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் சக்தி என்பவர் இசை ஆர்வமிக்க மாணவர்களை கொண்டு நிமிர்வு கலையகம் என்ற குழுவினை முன்னெடுத்துள்ளார். பறை இசையினை நவீனப்படுத்தும் விதமாக அதன் மரபான தாளங்களை தாண்டி மேற்கத்திய இசை கருவிகளின் தளங்களை எழுப்பி அதற்கேற்ப புதிய ஆடல்களையும் உருவாக்கி அசத்தி வருகின்றனர் மாணவர்கள். தவில், மிருதங்கம், சண்டை மேளம், சொல்லப்படுற சிங்கார் மேளம், தாயம்பக, பம்பை, இது எல்லாமே வாசிக்கும் போது இது கூடவே வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன அந்த ட்ரம், வெஸ்டர்ன் ட்ரம்மோடதையும் வாசிக்கிறோம். இப்ப கிளாசிக்கல் பீட்ஸ் இது வாசிக்கும் போது கிளாசிக்கல் பீட்ஸுக்கான டான்ஸ் தான் பரதநாட்டியம். அப்போ அந்த பரதநாட்டியத்தையும் நம்ம பண்ண முடியுமில்ல, அதனால பரதத்தையும் பறையும் சேர்த்து ஈக்கி பண்ணியிருக்கோம். மிருதங்கம், தவிழ்கான இசையை பறையிலே வாசிக்கிறோம். வாசிக்கும் போது ரெண்டுமே ஒட்டுது. ஏன்னா பறையில இருந்த எல்லாமே வந்திருக்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. மேற்கத்திய இசையை மட்டும் பயிற்றுவிக்கும் இசை கல்லூரிகளில் பறை உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய நாட்டுப்புற இசைகளையும் பயிற்றுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இசை கலைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.